வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அவர்தான் வழி. வானகத்துக்கு ஏறிச்சதற்கான வழியை உண்டாக்கியவர். ஆதாம் ஏவாள் விரட்டப்பட்ட பிறகு அந்த ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டது, வானக வாசல் அடைக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார், அவரே ஏறி செல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக வானகத்தின் வாசலை ஆண்டவர் திறக்கிறார். வானக வாசலை கடவுள் திறக்கிறார் பிரியமான. அதற்கு அடையாளம்தான் திரைச்சீலை. ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக அங்கே கிழிக்கப்பட்டது. அதன் அடையாளமாகத்தான் இயேசுவின் திருவிழா பிளக்கப்பட்டது, வழி உண்டாக்கப்படுகிறது. எதன் வழியாக? இயேசுவின் மரணத்தின், இயேசுவின் பாடுகளின், இயேசுவின் இறப்பின், இயேசுடைய அந்த தண்டனையின் வழியாக அந்த வானம் திறக்கப்படுது. ஆகவே தான் அவர் வாழுகின்ற போதே சொன்னார், நானே வழி, என் வழியா என்று எவரும் பரமத்தந்திடம் வருவதில்லை. நான் தான் வழி, என் வார்த்தையை கட்டி என்னை பின் சொல்லுங்க, நான் தான் அந்த வழியை திறக்கிறேன்னு சொல்லுகிறார். இரண்டாவது, நானே உண்மை என்று சொன்னார். என்னால் அவர் தான் வார்த்தை. யோவான் நற்செய்தி 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார், கடவுளுமாய் இருந்தார். யோவான் நற்செய்தி 1:14 வாசிக்கிறோம், வார்த்தையும் மனு உருவானார், அவர் தான் வார்த்தை. ஆகவே சொன்னார், நானே உண்மை, அவர் தான் வார்த்தை. கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. ஆகவே தன்னை குறித்து நானே உண்மை என்று சொன்னார். மூன்றாவது, நான் தான் உயிர் அல்லது நான் தான் வாழ்வு. ஏன்னா அந்த வார்த்தை அவருக்கு வாழ்வு கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி 6:68 பேதுரு சொல்கிறார், யாரிடத்தில் செல்வம் நிறைவா, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. யோவான் நற்செய்தி 6:51 முதல் 54 வரை வாசிக்கிறோம், என் தசையை தின்று ரத்தத்தை குடித்தாலுடைய உங்களுக்கு வாழ்வு இல்லை, என் தசையை தின்று ரத்தத்தை குடிப்பவனை நான் ஒரு கடைசி நாட்டில் உயிர்ப்பிப்பேன், வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஆவியானவர் நமக்கு வாழ்வு கொடுக்கப்படுகிறது, நமக்கு வாழ்வாய் கொடுக்கப்படுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகவே தான் இயேசு தன்னை குறித்து நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் வாழ்வு, என் வழியா என்று எவரும் பரம தந்தையிடம் வருவதில்லை. ஆக பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, முடிவிலா வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பேரின்ப இடத்தில் நாம் இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அடரோடு இணைந்து மகிமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். அவரும் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.